அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 17/9/2024 நாளை இறை வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நாள். ஏன்னா நாளைய தினம் பௌர்ணமி திதி இருக்குது. அது மட்டுமல்லாமல் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள். நாம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக சிறந்த நாள் நாளைய தினம். இரண்டாவதாக செவ்வாய்க்கிழமை. இது மூன்றும் ஒரு முக்கிய சேர்க்கை சேர்ந்தது. நாளைய தினம் நாம் இஷ்ட தெய்வத்தையும் முதலில் நம் குல தெய்வத்தையும் முக்கியமாக இந்த தெய்வத்தை எண்ணி நீங்கள் நாளைய தினம் இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த நாளைய தினம் பௌர்ணமி திதினால இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் அது உடனடியாக நமக்கு தரக்கூடியது. மிக மிக முக்கியமான நாள். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வருது. பௌர்ணமி திதி ரொம்ப ரொம்ப நல்ல நாள். இந்த நாளில் நாம் பௌர்ணமி திதி நாளில் அமைதியாக இருக்கும். இந்த பிரபஞ்சமே ரொம்ப நல்லா இருக்கும். வானத்தில் இந்த நிலவை பார்க்கும்போது நமக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பௌர்ணமி நாளில் உங்களுடைய விருப்பமான தெய்வத்தோட பெயரை சொல்லி நீங்கள் அவங்கள எண்ணி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிந்திருக்கும். அதாவது எந்த மாதிரி என்னுடைய கோரிக்கையெல்லாம் நடைபெற வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் விருப்பம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு காசு பணம் வேணும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு இருக்கும். எனக்கு மன கஷ்டம் விலகணும் அப்படின்லாம் இருக்கும். ஒரு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. வீட்டில் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வைப் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சில பேருக்கெல்லாம். அப்படி உள்ளவங்க நாளைய தினம் நீங்கள் தவற விட்டுறாதீங்க. மிக மிக முக்கியமான நாள், சிறப்பான நாள்னே சொல்லலாம். வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்கணும்னா ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமி திதியையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அம்மன் வழிபாடு செய்யுங்க. பௌர்ணமி திதினாலே அம்மன் வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நாள். முதலிடம் கொடுக்க வேண்டும்னா பௌர்ணமி திதினாலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு நாளைய தினம் காமாட்சி அம்மனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். மிக முக்கியமான நாள் நாளைய தினம். இந்த மந்திரம் ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியே சித்தி தாத்ரே நமக. இந்த மந்திரம் தாங்க. காமாட்சி அம்மனை நினைத்து வேண்டி இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த மந்திரம் சொல்லும்போது என்னென்னா ஃபாஸ்ட்டாக சொல்ல வேணாம். நீங்கள் உங்கள் பூஜை அறையில் அமர்ந்து எல்லார் வீட்லேயும் காமாட்சி அம்மன் படம் இருக்காது. காமாட்சி அம்மன் படம் இல்லைன்னா பரவாயில்ல, கரும்பு வச்சுருப்பாங்க அம்மன் காமாட்சி அம்மன். அந்த காமாட்சி அம்மன் படம் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஏதாவது ஒரு அம்மன் படம் இருக்கும். அவங்கள நீங்கள் காமாட்சி அம்மனாகவே நீங்கள் பாவித்து அவங்கள பார்த்து மலர்களால் அலங்காரம் செஞ்சு ஒரு சின்ன நெய்வேத்தியம் வைங்க. மற்ற நாட்களில் வழிபாடு செய்வது முக்கியம்தான். அதை காட்டிலும் நாளைய தினம் பௌர்ணமியில் செவ்வாய்க்கிழமை வருது. புரட்டாசி மாதம் முதல் நாள் வேறு. அதனால் கண்டிப்பாக ஒரு சின்ன நெய்வேத்தியம் நீங்கள் வைங்க. பௌர்ணமி இது சந்திர பகவானுக்கு மிக உரிதானது பச்சரிசி தானியம் அது. அதனால் ஒரு கைப்பிடி அளவாவது சக்கரை பொங்கல் நீங்கள் நெய்வேத்தியமாக ரெடி பண்ணி நீங்கள் நாளைய தினம் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நாளைய தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் கண் விழித்து இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக உங்களுக்கு அமையும். நீங்கள் வேண்டுகின்ற கோரிக்கை கூடிய சீக்கிரமே நிறைவேற்றப்படும். அது முடியலைன்னா நீங்கள் காலையில் கூட விளக்கேற்றலாம். 6 மணி போல் நீங்கள் வழிபாடு செய்யலாம். 6 to 7 மணி அந்த டைமில். அது இல்லைன்னா நீங்கள் சாயந்தரம் மாலை நேரத்தில் சந்திர பகவானை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அது மட்டுமல்லாமல் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்யும்போது காமாட்சி அம்மனின் அருளால் நீங்கள் அவங்கள மனதார நினைத்து வேண்டும் பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மெதுவாக சொல்லுங்க. உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியமே கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது. அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிடமாவது இந்த மந்திரத்தை சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. இந்த பௌர்ணமியோட சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அடுத்த
மாதம் வருகின்ற அந்த பௌர்ணமி திதியிலையுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றம் தெரியும். நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யும்போது பௌர்ணமி நாளில் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களையுமே நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். இந்த பௌர்ணமி திதியை யாரும் தவற விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு நிலை அமையும். நாளைய தினம் மிக சிறப்பான நாள். அம்மன் வழிபாடு உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. காமாட்சி அம்மனை நினைத்து மந்திரம் சொல்லுங்கள். கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளவங்க வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயிலுக்கு நிச்சயமாக நாளைய தினம் போய் வாங்க. அம்மனை மனதார நினைத்து ரெண்டு விளக்கு ஜோடி விளக்காக நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு அங்கே மஞ்சள் குங்குமம் பௌர்ணமினால் மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நிச்சயமாக அருளும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை பிறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மஞ்சள் குங்குமம். கோயிலில் நீங்கள் வாங்கி வைக்கிறது. வர்ற பக்தர்கள் எல்லாருமே எடுத்து பூசிப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. நாளைய தினம் மறந்துடாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க. நினைத்தது இனிதாகவே நடைபெறும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். நன்றி.